தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முத்தமிழ் முரசுல சமூகம் சார்ந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், அதிலிருந்து நாம் கற்கக்கூடிய பாடங்கள், உலக அதிசயங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள், இதைத்தான் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெலுங்கானால நடந்த ஒரு மிகப்பெரிய கொலை. கல்லு ரூபா ரெட்டி அப்படிங்கிறவங்க ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவரும் அவருடைய மகன் 20 வயது மதிக்கத்தக்க மகனும் ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க இருக்கிறாங்க. தினமும் போய் வர முடியாதுங்கிறதுனால இந்த ரூபா ரெட்டிங்கிற இந்த தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு அருகிலேயே தங்கி இருந்து தன்னுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரூபா ரெட்டிக்கு அவருடைய கணவர் அலைபேசியில கூப்பிடுறாரு. அப்ப அவங்க எடுக்கல. ரொம்ப நேரமா எடுக்காம இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த போன் அணைக்கப்பட்டதா வருது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே அவருடைய கணவர் என்ன பண்றாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னுடைய மனைவியை நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க எடுக்கவே இல்லை, என்னன்னு தெரியல, கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போய் அங்க போய் பார்க்க போறப்ப வீட்டுக்குள்ள அந்த ரூபா ரெட்டிங்கிற அந்த தலைமை ஆசிரியர் இரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. பல இடங்கள்ல கத்தியால குத்தப்பட்ட காயங்களோடு இரத்த வெள்ளம் அதுல அப்படியே இறந்து கிடக்குறாங்க. காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க. காவல்துறை விசாரணையை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல அவங்க சந்தேகப்படுறதா விசாரணை நடக்குது. ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இந்த கொலை செய்யக்கூடிய, பணத்திற்காக கொலை செய்யறவங்க, இந்த மாதிரி பல ரவுடிகள், இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியும்ல. இந்த பகுதியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது யார் காரணமா இருப்பாங்கன்ற ஒரு பட்டியல் அவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரியான பட்டியலை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, தினம் அந்த வீட்டுக்கு போறவங்க, ஒரு 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 உதாரணமா சொல்லணும்னா, ஒரு செய்தித்தாள் தினம் பேப்பர் போடுறவங்க, பால் கொடுக்குறவங்க, இப்படி மேல் வீட்டில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எழுத்து வீட்டில் உள்ளவங்க, இப்படி சல்லடையா போட்டு தெலுங்கானாவினுடைய காவல்துறை விசாரணையில தனிப்படைகள் அமைச்சு பார்க்கிறாங்க. ஆனாலும் எந்த முன்னேற்றமுமே ஏற்படலை. அப்ப இந்த கொலையை செய்தது யார் அப்படின்னு எடுத்து பார்க்கிற பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் இப்ப வழக்கமா உங்களுக்கு தெரியும்ல. இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, காவல்துறை ஒரு குற்ற செயலை கண்டுபிடிக்கணும், அதுல ஒரு விசாரணையை தொடங்கணும்னாலே எடுத்த உடனே அவங்க செய்யற முதல் வேலை அவங்களுடைய சம்பந்தப்பட்டவங்களுடைய போன்ல கடைசியா யாருக்கு பேசியிருக்கிறாங்க, யார்கிட்ட இருந்து போன் வந்திருக்குது, இந்த உரையாடல்களை தான் முதல்ல எடுக்கிறாங்க. அதற்கு அடுத்தாப்புல காவல்துறைக்கு மிக உதவியா இருக்கிறது சிசிடிவி. அந்த பகுதிகளில் எங்கெல்லாம் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்குன்னு அந்த ஃபுட்டேஜை பூரா எடுக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள்லையும் எடுத்து பார்த்துட்டாங்க. எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைசியா இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு காவல்துறை கண்டுபிடிச்சதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டா இருந்திருக்கு. யார்கிட்ட எல்லாம் இந்த ரூபா ரெட்டி போன்ல பேசினாங்க அப்படின்ற பட்டியல் எடுக்கும்போது கடைசியா ரூபா ரெட்டி பேசினது ரூபா ரெட்டியோட அத்தை கிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த அத்தையை கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்கிறப்ப, என்ன பேசுனீங்க, அவங்க அந்த சமயத்தில் என்னென்னலாம் உங்களோட உரையாடல் நடந்துச்சுன்னு கேட்கிறப்ப அவங்க ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றாங்க. இது பூரா எங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறோம் வச்சிருக்கிறோம்னு அவங்க இயல்பா பேசினதே சொல்லிட்டு இருந்தவங்க நல்வாய்ப்பா ஒரு சின்ன துருப்பை கொடுக்குறாங்க. என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ரூபா என்ன செஞ்சா அப்படின்னா, ஏ பாபு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை தாங்க, இந்த வார்த்தை தான் காவல்துறை குற்றவாளியை பிடிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஒற்றை வார்த்தை. அப்ப பாபு அப்படிங்கிறது, இப்ப நம்ம தமிழ்ல பேசும்போது டே தம்பி அப்படின்னுவோம்ல, டே தம்பி அப்படின்னுவோம். அது மாதிரி அந்த பாபு அப்படிங்கிறது அங்க உள்ள வழக்கச்சொல். அப்ப பாபு அப்படின்னா சின்ன பையன் அப்படிங்கிறது மட்டும் காவல்துறை கையில் எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அதுல இருந்து ஒவ்வொரு முன்னேற்றமா போறப்ப சின்ன பையன் தான் அப்படிங்கிறது உறுதியான உடையும் இவங்க தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்க. அப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல உள்ள ஒரு ஆள் தான், ஒரு பையன் தான் இதை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு பையன் இங்க இருந்திருக்கிறான், அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள இறங்குது தெலுங்கானாவுடைய காவல்துறை. அந்த தனிப்படைகள் உள்ள இறங்கி ஒவ்வொருத்தரையா விசாரிக்கும் போது எல்லாரும் இயல்பா இருக்கிறாங்க, எந்த விதமான அசைவும் இல்லை. அப்ப காவல்துறை என்ன பண்றாங்க, யாரெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சமீப காலமா இந்த இது தொடர்புடைய நாட்கள்ல இருந்து வராம இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. அதுல ஒரு 5 பேருடைய பெயர் எடுக்கிறாங்க. அதுல 3 பேர் அங்கேயே தான் இருக்கிறான், 2 பேரை தான் காணோம். அந்த 2 பேரை எப்ப இருந்து காணோம்னா, இந்த கொலை நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால இருந்து காணும். அப்ப யார் இவன், இந்த பையன் 2 பேர் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பையன் யார் அப்படின்னா
அந்த பள்ளிக்கூட விடுதியில படிக்கக்கூடிய மாணவர்கள். ஆனால் விடுதியில படிக்கும்போது யாரும் உள்ள வந்து போன் வச்சுக்க கூடாதுங்கிறது விதி. ஆனா இந்த சம்பந்தப்பட்ட இந்த பையன் ஏற்கனவே பையில அவனுடைய விடுதியில செல்போன் பயன்படுத்தினதா தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. கண்டிச்சதும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணி இந்த பையன் இனிமேல் ஹாஸ்டல்ல இருக்க வேண்டாம், இவனை நீங்க கூட்டிட்டு போயிருங்கன்னு தினம் வேணா அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போட்டோம், ஆனால் ஹாஸ்டல்ல இடம் இல்லைன்னு சொல்லி ரூபா ரெட்டி என்ன பண்றாங்க, கண்டிச்சு அனுப்பிடுறாங்க. இந்த கோபம் இந்த பையனுக்கு மனசுக்குள்ள இருக்கு. இது ஒரு பக்கம். இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடா என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த கோபம் மட்டுமே காரணம் இல்லை. இந்த விசாரணையில தெரிய வர்றது என்னன்னா, இந்த கோபம் மட்டுமே காரணம் இல்லை. இந்த கோபத்துக்கு மேல முத்தாய்ப்பா இருந்தது என்ன தெரியுமா? போன் மேல உள்ள மோகம், அதுவும் ஐபோன், பைக். இந்த ரெண்டும் மிகப்பெரிய ஆசைக்கு இவன் விரும்பியதாக சொல்லப்படுது. அப்ப ரெண்டு பேரையும் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் பிடிச்சு விசாரிக்கும் போது ரெண்டு பேருமே அந்த காலகட்டத்தில் இங்க இல்ல, கோவால ஊர் சுத்தி பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அப்ப காவல்துறை இதையெல்லாம் கவனிச்சு இவனை கைது பண்ணி கொண்டு வந்து விசாரணையை நடத்துறப்ப அந்த பையன் சொன்ன வாக்குமூலம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி என்னை திட்டுனாங்க, என்கிட்ட போன் இருந்ததை பார்த்து என்னை ஹாஸ்டலை விட்டு வெளியேற்றினாங்க, இந்த கோபம் இருந்திருக்கு, அது போக இவனுக்குள்ள ஆசை வந்து இந்த ஐபோனும் பைக்கும் வாங்கணும். அப்ப நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா என்ன செய்யணும்னு யூடியூப்ல போட்டதாகவும் சொல்லப்படுது, சாட் ஜிபிடில போட்டதாகவும் சொல்லப்படுது. சாட் ஜிபிடில எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் எப்படி கொலை செய்து விட்டு தப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கேட்டதா சொல்லப்படுது. அப்ப அதுல இருந்த விஷயங்களின் படிதான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். எப்படின்னா, சாட் ஜிபிடில என்ன சொன்னதா தகவல் வருது அப்படின்னா, நல்ல ஒரு ரப்பர் கிளவுஸ் வாங்கிக்கோ, மங்கி குல்லா போட்டுக்கோ, கத்தி நல்ல ஷார்ப்பான கத்தியா ஒரு கத்தி வேணும், இதெல்லாம் போக நீ இதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீ மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நீ அப்பப்பைக்கு உன்னுடைய ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். இவ்வளவு விஷயத்தையும் ஒரு பெரிய ஒரு குற்ற செயல் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டமிடுவாங்களோ அப்படி திட்டமிட்டு போய் இறங்கியிருக்காங்க. 2 நாட்கள் அந்த அம்மாவுடைய வீட்டை, ரூபா ரெட்டியோடைய வீட்டை நோட்டம் போட்டிருக்கான். எத்தனை மணிக்கு வர்றாங்க, எத்தனை மணிக்கு போறாங்க, வேற யார் யாரெல்லாம் எத்தனை மணிக்கு உங்களை சந்திக்க வர்றாங்க, தொடர்ச்சியா ரெகுலரா யாரெல்லாம் வந்துட்டு போறாங்கன்ற நேரங்களை எல்லாம் கணக்கிட்டுட்டு 2 பேர் மட்டும் போயிருக்கான். அதுல ஒருத்தன் வெளியே நின்று இருக்கான், ஒருத்தன் மட்டும் செவரேறி குச்சி உள்ள போயிருக்கான். உள்ள போய் அந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு முன்பதாகவே இவன் பணத்தை பூரா கொள்ளையடிச்சிட்டான். பீரோல இருந்து பணத்தை பூரா எடுத்துட்டான். இதை எடுத்துக்கொண்டு இருக்கும் போது ரூபா ரெட்டி வந்துடுறாங்க உள்ள. ரூபா ரெட்டி வந்த உடனேயுமே அந்த பையன் என்ன பண்றான், போய் கிச்சன்ல போய் மறைஞ்சிருக்கான். இது எல்லாம் அந்த பையனுடைய வாக்குமூலம். கிச்சன்ல போய் மறைஞ்சுக்கிறான். இவங்க ரொம்ப நேரமா வந்துட்டு அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அவங்க போன்ல அவங்க அத்தை கிட்ட பேசுறாங்க. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய பதட்டம், அந்த இடத்துல மாட்டிக்கிறோமோன்னு ஒரு பயம் இருக்கு. மங்கிக்குள்ளா போட்டிருக்கான், ரப்பர் கிளவுஸ் போட்டிருக்கான். எடுக்கப்பட்ட பணங்களை பூரா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் சொல்றாங்க, 27 லட்சம், 26, 27 லட்சம் இருக்கும் சொல்றாங்க. இதை பூரா எடுத்து தன்னுடைய உடலுக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் பதுக்கி வச்சு பைகளில் எடுத்துக்கிட்டு எவ்வளவு நேரம் நீங்க இருப்பீங்க? அவங்க போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள கடந்துதான் வெளியே போக முடியும். அப்ப ஒரு கட்டம் வரும்போது பதட்டத்தில் என்ன பண்றான்னா, ஓடிடுவோம் அப்படின்னு முடிவு பண்றான். ஓடிடுவோம் முடிவு பண்ணி ஓடும்போது அந்த அம்மா பாத்துடுறாங்க. ரூபா ரெட்டி பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியில் அவங்க அத்தை கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பாபு அப்படின்னு இருக்காங்க. அப்படி சொன்ன உடனேயுமே என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு பதட்டத்தில் ஓடும்போது விழுந்துடுறான் கீழே. விழுந்த உடனே அந்த மங்கிக்குள்ளா இருக்கு இல்லையா, அது கலண்டு விழுந்துருது. கலண்டு விழுந்தோடையும் இவங்க சரியா வந்து இவன் யாருங்கிறத பார்த்துட்டு அவன் பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னால பாபுன்னு சொன்னோடனே இவங்க போன் கட் ஆயிடுது. அதற்கு பிறகு வந்து இவங்க பேரை சொன்னோடனே அவன் சுதாரிச்சிட்டான். பேரு தெரிஞ்சிருச்சு, நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சு, இனி இது பெரிய விஷயமாயிரும், அப்ப இவங்களை கொன்ற வேண்டியதான்னு சொல்லி லட்சத்துக்கு ஒரு குத்து மேனிக்க 27 லட்சத்தை எடுத்திருக்கான். 27 குத்து குத்திருக்கான். கணக்கு பண்ணி குத்துனானா கணக்கு பண்ணாம குத்துனானான்னு தெரியல. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன், நீங்க அதைத்தான் நீங்க சரியா கவனிக்கணும். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? 15 வயசு. 27 இடத்துல குத்தி செத்துட்டாங்கன்னு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியேறி இருக்கான். வெளியேறினதுக்கு அப்புறம் பெரிய பதட்டம்லாம் இல்ல. ஏன் பதட்டம் இல்ல? தன் கனவுகளான ஐபோன், பைக் வாங்க போறோம். ஏன் 27 லட்சம் கையில இருக்கு. அப்ப இந்த கொலையை பத்தின எந்த கவலையும் இல்லாம அவன் பாட்டுக்கு ஜாலியா போக, அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? அவன் மாட்டினதுல முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் பார்ட்டி. அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். கோவாவுக்கு கூட்டு போயிருக்கான் 4 பேரை. கோவால போய் சுத்தி திரிஞ்சிருக்காங்க. இதுல
அவன்கிட்ட பிடிபடும் போது அவன்கிட்ட இருந்த பணம் 1.5 லட்சம் தான். மற்ற பணம் எங்க இருக்குன்னு தெரியல, இனிமேல் தான் விசாரணையில தெரியும். 1.5 லட்சம் மட்டும் தான் கையில் இருந்திருக்கு. அந்த பணத்திலுமே ரூபா ரெட்டியினுடைய ரத்தங்கள் அதுல இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய கொடூர சம்பவங்கள் பாருங்க. இப்ப அவருடைய கணவர், அவருடைய மகன், இவங்கெல்லாம் இந்த வாக்குமூலத்தை கேட்டுட்டு எவ்வளவு ஒரு பதறி போயிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த கொலை நடந்த விதம்ங்கிறது 27 இடத்துல குத்துப்பட்டு இறந்தாங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு மிகப்பெரிய மன வலியை கொடுக்கக்கூடியது. அந்த குடும்பத்திற்கு யார் எந்த ஆறுதல் சொன்னா நடக்க போறது இல்லை, அது வேற விஷயம். இப்ப இந்த காணொளியை ஏன் நம்ம எடுக்கணும், ஏன் நீங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் வர்றேன். இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள், ஒரு 15 வயது படிக்கக்கூடிய பையனுக்கு எதன் மீது மோகம் இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கு கூட நம்ம கேள்விப்படுறோம், ஒரு பையன் போன் வாங்கி தரலன்னு சொல்லி மலை உச்சியில இருந்து கீழே குதிக்க போறான். ஒரு பெரிய பாறை மிகுந்த ஒரு மிகப்பெரிய உயரத்தினுடைய உச்சியில நின்று நான் உழுக போறேங்கிற அவங்க அப்பா காப்பாத்த போறாரு. காப்பாத்த போறப்ப 2 பேருமே தடுமாறி அவங்க அப்பாவையும் சேர்த்து இழுத்து உளுந்துடுறான். கிட்டத்தட்ட ஒரு 300 அடி ஆழமா தெரியுது. இவங்க 2 பேரும் கீழே விழுந்து இறந்துட்டாங்கன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க அம்மாவை அந்த பதட்டத்துல கீழே விழுந்து தற்கொலை பண்ணிடுறாங்க அதே இடத்துலயே. எதனால? போன் வாங்கி தரலன்னு. அப்ப இந்த பையனுக்கும், இந்த 10ஆம் வகுப்பு ரூபா ரெட்டியை கொலை செய்த இந்த பையனுக்கும் ஐபோன் மோகம், பைக், இந்த 2 தாங்க இன்னைக்கு. கார் கூட கிடையாதுங்க, கார் கூட கிடையாது. பைக் வேணும், அதுல ரேஸ் பண்ணி போகணும், வீலிங் பண்ணணும், எல்லாருக்கும் முன்னாடியும் பந்தாவா போகணும், கையில் ஐபோன் இருக்கணும். ஆனால் அதற்குரிய பணம், அதற்கு நம்ம தகுதி படைத்தவர்களா, அந்த தகுதியை வளர்த்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது. இந்த 2 விஷயம்தான். இந்த 2 விஷயத்திற்காக இன்றைக்கு நம்ம பட்டியல் எடுத்தோம்னா ஒரு நீண்ட பட்டியல் வரும். இந்த விஷயத்திற்காக எத்தனை குடும்பங்கள் இந்த பைக் வாங்கி கொடுத்து அந்த பைக்ல விபத்தாகி, அதுவும் குறிப்பா சொல்றாங்க, இந்த 10ஆம் வகுப்பு மாணவன் கொலை செய்தானே அந்த மாணவனுக்கு குடிக்கிற பழக்கம், தினமும் குடிக்கிற பழக்கம் உண்டுங்கிறாங்க. 15 வயதுல இந்த பையனை இந்த மாதிரி முறையற்று ஒழுங்கற்று போற அளவிற்கு பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? பள்ளிக்கூடம் அது தன் கடமையை செஞ்சிருக்குது. விடுதியில போன் வச்சிருக்க கூட இந்த பையன் வச்சிருக்கிறான், வெளியேற்றி இருக்கிறாங்க. பெற்றோராக இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளை கண்காணிக்கிறோமா? பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, யார் கூட பழகுறாங்க, அவங்க எதை நோக்கி போறாங்க, அதற்கான அறிவை நம்ம கொடுத்திருக்கிறோமா? அதற்கான ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? ஃபீஸ் கட்டிட்டோம், ஹாஸ்டல்ல இருக்கான், விட்டுட்டு மொத்தத்துல மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கறது, அதான் விட்டுட்டோம்ல. அது அந்த காலம், அது அந்த காலம். இது அப்படி அல்ல. இது திரைப்படங்களுக்கு, மொபைலுக்கு, பைக்குக்கு, இப்படி தன் தகுதியை மீறிய சில ஆசைகளுக்கு உட்பட்டு கொலை வரைக்கும் போதுவார். நாம இதுல இருந்து கற்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஏதோ பெத்தோம், வளர்த்தோம், கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோம், மாசம் மாசம் பணம் கட்டிட்டோம், அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு திசையில போனீங்கன்னா இதுதான் நடக்கும். இன்னைக்கு என்னென்ன கனவு கண்டு அந்த பையனை நீங்க வளர்த்திருப்பீங்க, இன்னைக்கு அந்த பையன் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கான். இதற்காகத்தான் நீங்க பிள்ளை பார்த்தீங்களா? இதற்காகத்தான் நீங்க பிள்ளைய வளர்த்தீங்களா? அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு காரணம் இந்த சமூகமா, இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களா, இல்லை பெற்றோர்களா? பொறுப்பேற்க வேண்டியது யார்? நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற கேள்வியோடு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். முத்தமிழ் முரசை பின்பற்றுங்கள், முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் அருண் ஜெயசீலன். நன்றி, வணக்கம்.